ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃப்ரெஷ்ஷான மஞ்சளும் மாங்காய் இஞ்சியும் யூஸ் பண்ணி நம்ம ஒரு தொக்கு ரெசிபி பார்க்க போகிறோம். இப்போ மாங்காய் இஞ்சி மஞ்சள் ரெண்டையுமே தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு மண்ணெல்லாம் போக நல்லா கழுவிட்டு தோல்லாம் சீவி எடுத்து வச்சுக்கலாம். நான் ரெண்டுமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த மாங்காய் இஞ்சியை நல்லா துருவிக்கலாம். நான் சீஸ் கிரேட்டர் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கேன். மஞ்சளை நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஒரு சூடான கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு வரமிளகா. இப்போ நான் கல்லுப்பு 1 டீஸ்பூன், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலா சேர்த்து ஒரு தடவை கலந்துக்கலாம். அடுப்பு நல்லா லோவில் வச்சுருங்க. இது 1 நிமிஷம் கலந்ததுக்கப்புறம் நம்ம துருவி வச்சிருந்த மாங்காய் இஞ்சியும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம மஞ்சளை கோர்ஸாக அரைச்சி வச்சுருக்கோம், அதை இது கூட இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு எண்ணெய் தேவை அப்படின்னா நமக்கு நடுவில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா நம்ம கலந்துட்டோம் பாருங்கள். இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இந்த சீசனில் எல்லாருக்குமே கோல்டு காஃப் இது மாதிரி இருக்குது. மஞ்சள் இந்த மாதிரி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது ரொம்ப உடம்புக்கு நல்லது. டெய்லி ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சாதத்துலேயோ இல்லை தோசைக்கோ வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு டெய்லியுமே இதோட பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். கடாயிலேருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு, தொக்கு கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெல்லம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கலந்துட்டு கடுகு 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், ஜீரகம் 1/2 டீஸ்பூன் இது எல்லாத்தையும் நல்லா நான் ஃப்ரை பண்ணிவிட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அதோட பவுடரை ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கடுகு, வெந்தயம், ஜீரகம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சி ஒரு சின்ன பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா தொக்கு வெரைட்டிஸ்க்கும் ஊறுகாய்க்கும் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சேர்த்த வெல்லம் இந்த பொடி எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மஞ்சள் மாங்காய் இஞ்சி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. மஞ்சள் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மாங்காய் இஞ்சி 50 கிராம் போதும். இந்த அளவுகளில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது இந்த ஊறுகாய் நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறினோன்னே ஒரு ஸ்டெர்லைஸ்ட் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இதை நம்ம சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்லாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடான சாதத்தில் இது ஒரு ஸ்பூன் போட்டுட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மஞ்சளோட டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டும் மாங்காய் இஞ்சியோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம சாப்பாட்டுக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம், இல்லாட்டி நம்ம சப்பாத்தி, தோசை, அடை இது மாதிரி கூடயும் நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி ஹெல்த்தியான தொக்கு ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட வேல்யூபிள் ஃபீட்பேக்ஸை என்னோட கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.